ஹாய் காய்ஸ். அடா தனியாக வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் இல்லை, விம்பிள்டன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கேன் மிஸ்டர் எல்லாரையும் பேனலில். ஸோ பார்த்துட்டு தே வில் ஜாயின் அஸ் லேட்டர் இன் த டோர்னமெண்ட். பட் இப்போதைக்கு 3 days, 3rd day இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்லி மேட்சஸ் போயிட்டுருக்கு இன்னும். இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணுற டைம்ஸில் கடைசியாக நம்ம வந்த ரிசல்ட் வந்து அல்கராஸ் பீட் Oliver Tarvet and has proceeded to the 3rd round. So first நம்ம இந்த விம்பிள்டன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போறது, அதை டோர்னமெண்ட் பத்தி இப்போ நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்போர்ட் சூஸ் பண்ணோம் இப்போ பேசுறதுக்கு அப்படின்னா, நாங்க வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது இஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப். நாங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், எல்லாருமே நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். நானா இருக்கட்டும், மிஸ்டர் பூனமாவனா இருக்கட்டும், தலைவர் திமிங்கலமா இருக்கட்டும். தலைவர் திமிங்கலம்லாம் இன்ஃபேக்ட் நாங்கள் பெருசாக ரேக்கெட் ஸ்போர்ட்ஸ் பார்க்க மாட்டோம், அவர் நிறைய ரேக்கெட் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு. அந்த மாதிரி வி ஆல் வாட்ச் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ நான் வந்து டென்னிஸோட பயங்கர ஃபேன்லாம் கிடையாது. ஐ ஃபாலோ டென்னிஸ் அண்ட் மேஜரா இந்த 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் அப்படின்னு இந்த 4 மேஜர் டோர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அண்ட் விம்பிள்டன் அண்ட் யூஎஸ். இந்த 4 கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். மிச்சது ஓகே, இப்போ சரி இது போயிட்டு இருக்கா அவ்வளோதான், ஹாய் பாய் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் இருக்கும் மிச்சபடி டென்னிஸ்ல. ஸோ இந்த டென்னிஸ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பிசிசிஐ, ஐசிசி, இசிபி, சிஏ, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி டென்னிஸுக்கு தெர் ஆர் 2 மேஜர் கவர்னிங் பாடிஸ். ஒன்று ஏடிபி, அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இன்னொன்று WTA, விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன். இது பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து மென்ஸ் டென்னிஸ்க்கு, WTA விமென்ஸ்க்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூ வில் பி ரேங்க்டு பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ். ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சா இத்தனை பாயிண்ட் அப்படின்ட்டு தே வில் பி ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ், அதாவது இந்த ஏடிபின்றது டூர், வருஷம் டூர் நடக்கும். ஒரு பிளேயர்னு இருந்தா he will tour the whole world. They will start from a particular place and they will end it in a particular place. ஸோ இந்த டூர்ல வரும்போது நடக்கிறது தான் இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் பினக்கிள் டென்னிஸ் டோர்னமெண்ட்ஸ், மேஜர் டென்னிஸ் டோர்னமெண்ட்ஸ். அது என்னென்ன? ஆஸ்திரேலியா ஓப்பன், இது ஜனவரியில நடக்கும், ஹார்ட் சர்ஃபேஸ்ல ஆடுவாங்க. ரெண்டாவது வில் பி பிரெஞ்சு ஓப்பன், இது மே ஜூன் சம்மர்ல நடக்கும். விம்பிள்டன் அதுக்கு அடுத்தது ஜூலை, மோஸ்ட் ஜூலை, லேட்டர் பார்ட் ஆஃப் ஜூன்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 2 weeks ஆஃப் ஜூலை வரைக்கும் போகும் மோஸ்டா. இது வந்து இங்கிலீஷ் சம்மர்ல நடக்கும். இது வந்து கிராஸ்ல ஆடுவாங்க. பிரெஞ்சு ஓப்பன் கிளேல ஆடுவாங்க. யூஎஸ் ஓப்பன் இது வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல இது ஸ்பிளிட் ஆகி நடக்கும். எதிர் ஆகஸ்ட் ஃபுல்லா இல்லைன்னா செப்டம்பர் ஃபுல்லா அந்த மாதிரி ஆகும். இது திருப்பி தட் வில் பி பிளேட் ஆன் ஹார்ட் சர்ஃபேசஸ். ஸோ ஒவ்வொரு கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்டும் வில் லாஸ்ட் 2 to 3 weeks மேக்ஸிமம், நாட் மோர் தென் 3 weeks. அதுவும் 3 weeksமே பிரேக் இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா 2 weeksல முடிஞ்சு போயிடும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்ன்றது. என்னென்ன கேட்டகரிஸ் நடக்கும்? மென்ஸ் சிங்கிள்ஸ், மென்ஸ் டபுள்ஸ், விமென்ஸ் சிங்கிள், விமென் டபுள்ஸ், மிக்சட் டபுள்ஸ், அப்புறம் வீல் சேர் அண்ட் ஜூனியர் ஈவென்ட். இது எல்லாமே சேர்த்து இட் வில் ஹேப்பன் விதின் 2 to 3 weeks. கரண்ட்லி விம்பிள்டன் போயிட்டு இருக்கு. 30th June ஆரம்பிச்சிச்சு till 13th July. 13th July is the last match. ஸோ விம்பிள்டன் வந்து எதுக்கு ஃபேமஸ்? த ஒன்லி கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் பிளேட் ஆன் கிராஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஐகானிக்கான ஒரு டோர்னமெண்ட் ஃபார் டென்னிஸ் பிளேயர்ஸ். இப்போ எப்படி கிரிக்கெட்ல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச், இங்கிலாந்து லார்ட்ஸ்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறது எப்படி வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அண்ட் ஒரு ரொம்ப ரிலீஜியஸான ஈவெண்ட்டோ, அந்த மாதிரி விம்பிள்டன் ஜெயிக்கிறது இல்லை. விம்பிள்டன்ல ஒரு பிளேயர், சின்ன பிளேயர், ஒரு ப்ரோ பிளேயர் போய் ஆடுறது அப்படின்றதே இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ் ஃபார் த பிளேயர். ஏன்னா அந்த வென்யூவா இருக்கட்டும், அந்த ஃபார்மேட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இது.
ஸோ இப்போ வரைக்கும் 3 நாள் நடந்துருச்சு. இப்போ இது ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, விம்பிள்டன் குவாலிஃபைங் நடக்கும், ரேங்கிங் வச்சு சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சீட் பண்ணி உள்ள வந்துருவாங்க சில பேர். லோயர் சீட்ல இருக்கிறவங்க, அதாவது லோயர் ரேங்க்ல இருக்கிறவங்க குவாலிஃபைங் ஆடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆட வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல there will be 128 people, அதாவது 128னா there will be 64 matches in the first round for both men's and women's. நான் சிங்கிள்ஸ் மட்டும் தான், நான் மேஜரா நான் இப்பவே சொல்லிடுறேன், சிங்கிள்ஸ் தான் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். டபுள்ஸ் எனக்கு அவ்வளோவா நான் மேட்சஸும் பார்க்க மாட்டேன், ப்ளஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ பண்ணுவேன். டபுள்ஸ் ஐ ட்ரை டு கிவ் மை ஒப்பீனியன் ஆன் டபுள்ஸ் ஆல்சோ, மை வியூஸ் ஆன் டபுள்ஸ் ஆல்சோ. பட் மேஜரா நான் பேசுறது will only be based on singles matches. ஸோ ரவுண்ட் 1ல 64 மேட்சஸ் நடக்கும். இதுல இருந்து 64 people will proceed to round 2 where 32 matches will happen. இங்க இருந்து they will proceed to round 3 where 16 matches will happen. இங்க இருந்து they will proceed to quarter finals 8 matches. அப்புறம் round of 16 8 matches. அப்புறம் quarter finals 4 matches, semis 2 matches, கடைசியா செமிஸ்ல இருந்து ஃபைனல் ஒரு மேட்ச் நடக்கும். that will be he'll be the champion. ஸோ இப்போ ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கு. இப்போ கரண்டா நம்ம இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ரவுண்ட் 2 இஸ் ஹேப்பனிங் அண்டர் வே. ஸோ ரவுண்ட் 1ல நடந்த 64 + 64 128 மேட்சஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் சேர்த்து நான் பெருசா நான் என்னால எல்லா மேட்சும் பார்க்க முடியாது, யாராலையுமே எல்லா மேட்சஸும் பார்க்க முடியாது. ஏன்னா சேம் டைம்ல அரௌண்ட் ஒரு 14-15 மேட்சஸ் நடக்கும் ஒரே டைம்ல. ஸோ நோ ஒன் கேன் ஃபாலோ ஆல் 64 மேட்சஸ். ரொம்ப செலக்டிவா எந்தெந்த பிளேயர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த பிளேயர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் மேட்ச், நான் அன்னைக்கு டே 1 அன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா பெஞ்சமின் பான்சி வர்சஸ் டேனியல் மெட்வெடேவ். he is actually a veteran டென்னிஸ்ல, நான் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காப்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா he lost to பெஞ்சமின் பான்சி ரொம்ப யங்கும் கிடையாது, he is not too experienced too. But the thing is, Medvedev விட he was in better condition, and Medvedev also told in the post match press conference என்ன சொல்லியிருந்தாருன்னா, he is dealing with mental health issues and some physical issues. ஸோ அதனால அந்த இதனால I was not able to cope up to the consistency of the game. I know this is my fault, but I tried my level best அப்படின்னாப்ல. நல்ல மேட்ச், நல்லா போச்சு. சும்மா ஸ்ட்ரெயிட் செட்ஸ்ல வின் பண்ணல. It was very tough fight. There were 2 tie break sets நடந்துச்சு. ஸோ நல்லாவே போச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேட்ச். அதுக்கப்புறம் there was Carlos Alcaraz versus Fabio Fognini. இந்த மேட்சுக்கு I did not expect this much of a tug of war between Alcaraz and Fognini. நான் நினைச்சது என்னன்னா, Alcaraz is coming fresh hot out of the French Open, வின் பண்ணிட்டு வராப்ல. நான் அதனால என்ன நினைச்சேன்னா, Alcaraz பயங்கரமா அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் தி திங் இஸ், Fognini on the other hand, he is an Italian player. Fognini is an Italian player. This guy was a veteran. சும்மாலாம் விடல. The match was 4 hours 37 minutes. சூப்பர் மேட்ச், ரொம்ப டஃப்பா போச்சு. லைக் அல்கராஸோட பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா, அவர் he is not very offensive, not very defensive. ஒரு கிளவர் காம்பினேஷன், சூப்பரா பண்ணுவார் அந்த காம்பினேஷன். அதுவும் கிராஸ்ல ஆடும்போது நிறைய என்ன ட்ரை பண்ணுவார்னா, ஒரு பவர்ஃபுல் ஷாட் பேஸ் லைன்ல இருந்து அடிச்சுட்டே இருப்பாப்ல. திடீர்னு ஹீல் டிராப் த பால், டிராப் ஷாட் இல்லைனா ஸ்லைஸ் ஷாட் ஆடி ஆப்போனண்ட்டை முன்னாடி வர வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி இது நெட் பிளே பண்ணிட்டு அப்புறம் டக்குன்ட்டு ஒரு பவர்ஃபுல் ஷாட் பேஸ் லைன் ஷாட் அடிப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்போனண்ட் will lose balance. He will not be able to properly align himself. That is how he mostly scores points on grass. And also he has also told that grass அவருக்கு it's a very beautiful surface. That is the most beautiful tennis to watch
அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச், டாக்கிங் அபவுட் திஸ் மேட்ச் பிட்வீன் அல்கராஸ் அண்ட் பொனினி, இது ஒரு 5 set மேட்ச். ஆல் 5 sets ஆர் பிளேட். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் நான் என்ன நினைச்சேன்னா, இஸ் அல்கராஸ் ரியலி பிளேயிங் இட் சீரியஸ்லி? ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிராப்ஸ் வைக்கிறாரு, ஆனால் பொனினி வாஸ் வெரி பிரில்லியன்ட் அண்ட் ஹீ ஆல்சோ ரெப்ளிகேட்டட் த ட்ராப்ஸ், ரெசிப்ரோகேட்டட் த ட்ராப்ஸ். அண்ட் Alcaraz was bit stunned during those kind of sets. So ரொம்ப கஷ்டப்பட்டார் Alcaraz first matchல. ஆனா somehow he managed to win the match. ஜெயிச்சதுனால இப்ப என்ன இருக்குன்னா, he is the first player, fastest player as of now to reach 30 grass court wins. அதே மாதிரி விம்பிள்டன்ல 16 மேட்ச் அண்ட் வின் ஸ்ட்ரீக் வச்சிருக்காரு இப்ப கரண்டா. ஸோ இதுக்கப்புறம் he went on to round 2. நம்ம ரவுண்ட் 2 வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 பேசும்போது வருவோம். இதே நாளில் பார்த்தீங்கன்னா there was Djokovic versus Alexander Muller. ஜோகோவிச் நம்மளுக்கு தெரியும், he is already a bit old. அவரோட செட் ஆகிய நடால், ஃபெடரர், everyone has retired. ஜோகோவிச் still has some juice in him. அதனால அவர் இன்னும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் த ப்ராப்ளம் வாஸ், வின் பண்ணிட்டாரு மேட்ச். வின் பண்ணதுல இதுவே குறைய சொல்ல முடியாது, கஷ்டமே படாம தான் வின் பண்ணாரு. பிளே வைஸ், ஸ்போர்ட் வைஸ் அவர் வந்து கஷ்டப்படாம வின் பண்ணாரு. பட் he had stomach pain. மேட்ச் போதே there were medical officials giving him medication. மாத்திரை எடுத்துக்கிட்டாரு, நிறைய டைம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ he was not able to, என்ன சொல்றது, ஃபுல் ஃபிளெஜ்டா அவரால் மேட்ச் ஆட முடியாம இருந்துச்சு. பட் ஈவன் தென் he won the match comfortably. அண்ட் இந்த மேட்ச் அவர் வின் பண்ணதுல வாட் ஹிஸ் ரெக்கார்ட் இஸ்னா, விம்பிள்டனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது வரைக்கும் அவர் 20 விம்பிள்டன்ஸ் ஆடி இருக்காரு. எல்லா விம்பிள்டன்லயும் அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணியிருக்காரு. இப்ப 100% ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பர்சன்டேஜ் இருக்கு இப்போ அவருக்கு. So this is something he needs to be very proud of. And அதே மாதிரி டே 2, இப்போ டே 1ல இன்னும் ஒரு முக்கியமான இது வந்து, there is another player called Tsitsipas. அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, he played against Valentin Royer. Tsitsipas played against Valentin Royer. Valentin Royer was already beating Tsitsipas. 6-3 and 6-2 இருந்துச்சு ரெண்டு செட் முடியும் போது. ஸோ ரெண்டு செட்டுமே ராயர் தான் வின் பண்ணியிருந்தாரு. பட் Tsitsipas was not able to continue. He had a back injury, was not able to play and retired from the match, making Royer qualify for the second round. And one more thing was Francis Tiafoe, rising USA player from the US. நல்லா ஆடி இருக்காரு. ரவுண்ட் 1 ஜெயிச்சு வந்தாரு. ரவுண்ட் 1 he beat 3 straight setsல அடிச்சுட்டு வந்தாரு. But round 2, unfortunately, he is not proceeding to round 3 from round 2. He has been beaten by Cameron Norrie, British player, home player. So moving on to day 2. Day 2ன்றது I'm talking about July 1. ஸோ July 1 அன்னைக்கு நடந்த முக்கியமான மேட்சஸ் அப்படின்னு பார்த்தா, யானிக் சின்னர் வர்சஸ் லூகா நார்டி. ஒரு இட்டாலியன் ஃபேஸ் ஆஃப்னு வச்சுக்கலாம், நம்ம இட்டாலியன் ஃபேஸ் ஆஃப் இது. பட் யானிக் சின்னர் வந்து டாமினேட் பண்ணிட்டாரு மேட்ச். லைக் ஹி பவர்டு த்ரூ த மேட்ச். ரொம்ப கஷ்டமே படலை. 3 straight set, 6-4, 6-3, 6-0. 1 hour 48 minutes மேட்ச் முடிச்சிட்டாரு. The thing is, இந்த மேட்ச் நடந்தது வந்து லண்டன்ல ஃபுல் ஹீட் இருக்கும்போது, அதாவது பீக் ஹீட் இருக்கும்போது நடந்துச்சு. அதனால the critics and other journalists என்ன சொல்றாங்கன்னா, டென்னிஸ் ஜேர்னலிஸ்ட், லூகா நார்டிக்கு வந்து பீக் சம்மர்ல ஆடி பழக்கம் இல்லை, இவ்வளோ ஹீட்ல ஆடி, அதனால he was not able to do anything அப்படின்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் த சேம் வே. ஏன்னா யானிக் சின்னர் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து இப்போ ஒரு அப்கமிங் டேலண்ட், இப்போ ஒரு யங் டேலண்ட். அல்கராஸ் யங் டேலண்ட் தான், பட் அல்கராஸ் இஸ் a bit more experienced than Yannick Sinner in a way. And Yannick Sinneரும் அல்கராஸும் தான், they played the French Open final. Alcaraz beat Yannick Sinner in the finals of French Open. 3 tie-break sets போச்சு அன்னைக்கு ஃபைனல்ஸ்ல, French Open finalsல. It was an amazing match to watch. So Yannick Sinner was Luca Nardi. அதுக்கப்புறம் there was Alexander Zverev versus Arthur Rinderknecht. இது என்னன்னா ஆக்சுவலா டே 1ல நடக்க வேண்டிய மேட்ச், பட் என்ன ஆயிடுச்சுன்னா மிச்ச மேட்ச், அது அல்கராஸ் மேட்ச் முடிச்சு சென்டர் கோர்ட்ல நடக்க வேண்டிய மேட்ச் இது. ஸோ அல்கராஸ் மேட்சே வந்து 4 hours 37 minutes ரொம்ப டைம் எடுத்ததுனால this match was not able to be completed within Wimbledon's curfew. விம்பிள்டனுக்கு ஒரு கர்ஃபியூ இருக்கு, ஓவர் நைட் கர்ஃபியூன்ட்டு. ஸோ என்னன்னா அந்த டயத்துக்கு மேல மேட்ச் நடத்த மாட்டாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல மேட்ச் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்டு, 2 செட் ஆடிட்டு they stopped the match, and day 2 அன்னைக்கு they resumed the match. and இந்த மேட்ச்ல Zverev வந்து தோத்துட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. பட் இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ரொம்ப டஃப் காம்படிஷனா போச்சு, ஏன்னா 2 செட் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் டே. அந்த 2 செட்டுமே பாத்தீங்கன்னா 7-6 6-7 டை பிரேக் தான், ரெண்டு செட்டுமே டை பிரேக் ஆடி இருக்காங்க. அவங்கள இதுவே இந்த மேட்சே கொஞ்சம் லேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டேவே. அதுக்கப்புறம் தான் வந்து 2வது நாள் வந்து 3 செட் ஆடி இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி Zverevக்கு வந்து இது அப்செட்டா போச்சு. ஸோ இது இவ்வளோதான் டே 2ஓட ஈவெண்ட்ஸ், இவ்வளோதான். டே 3 இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது டே 3, இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். டுடே நாம் பார்த்த 2 முக்கியமான மேட்ச் வந்து, ஒன்று வந்து பிரான்சிஸ் டியாஃபோ கேமரான் நாரி பார்த்தேன். இன்னொன்று தேர் வாஸ் கார்லோஸ் அல்கராஸ் வெர்சஸ் ஆலிவர் தார்வெட். நான் வந்து டியாஃபோ வந்து லாஸ்ட் இயர்ல தான் எனக்கு அப்படி பிளேயர் இருக்காருன்னு தெரிய வந்துச்சு. லைக் ஹி பிளேடு வித் அல்கராஸ், ஐ பிலீவ் இந்த செமிஸ் இல்லைன்னா குவார்டர்ஸ்ல ஆடினாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் விம்பிள்டன்ல. அது அப்பதான் எனக்கு அப்படி ஒரு இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஹிஸ் பிளே ஸ்டைல் வாஸ் குட் டு வாட்ச், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் ஆடுறதை பார்க்கறது. ஸோ ஐ ஃபாலோட் ஹிஸ் மேட்சஸ் டு திஸ் இயர். ஆனால் கேமரான் நாரி being a homeboy and being younger than Tiafoe, what he did was he used this young speed, youth stamina against Tiafoe and outplay பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். Tiafoe tried a lot, நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா சூப்பர் மிக்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ், நெட் பிளே மட்டுமே இல்லாம he played a lot of baseline play ஆடி பேஸ்லைன் ஸ்ட்ரோக்ஸ்ல டியாஃபோ வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அந்த மாதிரி சமயத்துல வாட் நாரி டிட் வாஸ் he planned properly, he made him roam around the court. டியாஃபோ வந்து அங்க தூக்கிட்டு ஓட விட்டு டயர்ட் ஆக்கிட்டாரு மனுஷன். அது ஒரு முக்கியமான காரணம் என்னைய கேட்டா டியாஃபோ நீங்க தோத்ததுக்கு. So unfortunately he is not proceeding to the 3rd round. And the next match, Alcaraz versus Oliver Tarwet. Again, Oliver Tarwet is another British homeboy. But என்ன சொல்றது, Tarwet seemed to give a tough fight for Alcaraz. பட் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த டஃப் ஃபைட் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் Tarwet வந்து மேட் அல்கராஸ் win a lot of points. ஏன்னா அல்கராஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி he plays drop shots brilliantly, டைம் பண்ணி ஆடுவார். ஒரு டிராப்ஸ் வந்து எப்போ வரும்னு உங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த டிராப் ஷாட்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம்ஸ்ல கொண்டு வர்றதுனால ஆப்போனன்ஸால ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் பண்ண முடியாம நிறைய சிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய சிக்குனாங்க. பட் இன்னைக்குமே ஆனா ஐ சா வாட் ஐ அப்சர்வ் வாஸ் அல்கராஸ் இன்னும் வந்து எதர் ஹி இஸ் டயர்ட் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் டேக்கிங் திஸ் செகண்ட் ரவுண்ட் எல்லாம் வந்து அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஆடாம ஹி இஸ் பிளேயிங் இட் கேஷுவலி அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல தேவையே இல்லாத கேம்ஸ் தோத்தாரு, நிறைய கேம்ஸ் வந்து பாட்டில் பண்ணாரு.
என்ன ஒரு நல்ல விஷயம், ஓவராலா மேட்ச் பார்க்கும்போது he won it straight 6-1 6-4 6-4 வின் பண்ணிட்டாரு. பட் Alcaraz needs to fix his confidence, fix his mentality. என்னதான் அது வந்து செகண்ட் ரவுண்டாவே இருந்தாலும் he needs to play more properly. அவரோட கேம் நல்லாவே தெரியும். he is someone who plays very cleverly. அந்த கேம் இன்னொரு கொண்டு வரணும்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு தேர்ட் ரவுண்ட் போயிருக்காரு. தேர்ட் ரவுண்ட்ல he is set to face either Felix Auger-Aliassime or Jan-Lennard Struff. So let's see யார் வராங்கன்ட்டு. Let's hope for the best. And இது ஃபர்ஸ்ட் ட்ரை நான் வந்து டென்னிஸ் பற்றி பேசுறது. டென்னிஸ் பற்றி நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி வெளியே பேசினது இல்லை ஓப்பனாக. லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கேன், நம்ம பேனல் மெம்பர்ஸில் இருக்கிறவங்களோட பேசியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் செட்டப்பாக நான் பேசினதில்லை. ஸோ வாட் ஐ திங்க் இஸ் இஃப் தெர் ஆர் எனி சஜஷன்ஸ் ஃபார் மீ டு இம்ப்ரூவ், இல்லை நான் எதனா ஃபேக்ட் தப்பாக சொல்லினேன், ஆல்கராஸ் பிளே ஸ்டைலை பற்றி நான் தப்பாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் சொன்னது தப்பு இல்லை, இது இப்படி இல்லை, இது இப்படின்னு தோணுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேக்ட் தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஓப்பன் டு கரெக்ஷன். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் வித் த டோர்னமெண்ட், ப்ராபப்ளி பிஃபோர் quarters or semis, I'll try to bring other panel members on board for this video so that இன்னொரு டிஸ்கஷனாக போகும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு வீடியோஸ். ஏன்னா அது சோலோங்கிறப்போ எவனோ ஒருத்தர் உட்காந்து சொற்பொழி வாத்துற மாதிரி இருக்கும், அது பெருசாக இதாக நல்லா இருக்காது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிட்ச் பரோட்டாக்கு. Bye bye.